வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் மிகவும் கூர்மையான ஆயுதம் என்ன தெரியுமா? கத்தி இல்லை, துப்பாக்கி இல்லை, அணுகுண்டு கூட இல்லை. ஒரு மனிதனுடைய நாக்குதான். ஒரு கத்தியால் வெட்டினால் காயம் ஆறும், தழும்பு மட்டும் மிஞ்சும். ஆனால் ஒரு தவறான வார்த்தை, அது தவறான மனிதரிடம் தவறான நேரத்தில் பேசப்பட்டால் அது உருவாக்கும் காயம் உயிரோடு இருக்கும் வரை ஆறாது. நான் சிவன். இன்று நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வரவில்லை, ஒரு எச்சரிக்கையை சொல்ல வருகிறேன். உங்க வாழ்க்கையை அழிக்கிற பெரிய காரணம் எதிரிகள் இல்ல, உங்க நாக்கு தான். அதை நீங்க கட்டுப்படுத்தலன்னா அது உங்களை அடிமையாக்கும். நம்மில் பல பேர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கு காரணம் திறமை இல்லாதது இல்லை, புத்தி இல்லாதது இல்லை. ஒரு காரணம்தான், யாரிடம் எதை பேச வேண்டும், யாரிடம் பேசக்கூடாது என்று தெரியாதது. வரலாற்றை பாருங்க. பல சாம்ராஜ்யங்கள் அதிக பேச்சினால் அழிந்திருக்கின்றன. ஒரு வார்த்தை போதும் ஒரு உறவை உடைக்கவும், ஒரு வாழ்க்கையை சிதைக்கவும். அதனால்தான் நான் இன்று உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த உலகத்தில் 6 வகையான ஆபத்தான மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களிடம் பேசுவது உங்க கையால உங்க வாழ்க்கையை குத்திக் கொள்வது மாதிரி. இந்த 6 வகையான மனிதர்களை புரிந்து கொள்வது மட்டும் போதாது, அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்பதுதான் உண்மையான சக்தி. நான் சிவன். நான் உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். இந்த உலகத்தில் எல்லாரும் பேசுறதால வெற்றி அடையவில்லை, சிலர் மௌனமா இருந்ததால தான் வெற்றி அடைந்திருக்காங்க. மௌனம் என்பது பலவீனம் இல்லை, அது கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி. ஒரு சிங்கம் எப்போவும் கர்ஜிக்காது, அது தேவையான நேரத்தில் மட்டும் குறைக்கும். அதனால தான் அது காட்டின் ராஜா. அதே போல நீங்க எப்போவும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை கேட்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க தேவையான நேரத்தில் மட்டும் பேசினீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் விலை இருக்கும். நினைவில் வைங்க, அதிகமாக பேசுறவன் இன்ஃப்ளூயன்ஸ் இழக்கிறான், குறைவா பேசுறவன் இம்பாக்ட் உருவாக்குறான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் விஷயம் சொல்லுறேன். நீங்க பேசுவதற்கு முன் 3 கேள்வி கேளுங்க. இது உண்மையா? இது தேவையா? இது சரியான மனிதருக்கா? இந்த 3 கேள்விக்கும் ஆமாம்னு பதில் வந்தாதான் பேசுங்க, இல்லனா மௌனமாயிருங்க. இந்த ஒரு ஹேபிட் மட்டும் டெவலப் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை பாதி பிரச்சனை தானாக தீர்ந்துரும். மற்றொரு பெரிய உண்மை, நீங்க யாரிடம் பேசுறீங்கன்னு விட யாரிடம் பேச மாட்டீங்கன்னு தான் முக்கியம். எல்லாரும் உங்க ஆடியன்ஸ் இல்ல, எல்லாரும் உங்க நண்பர்கள் இல்ல, எல்லாரும் உங்க குரோத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்க வார்த்தைகளுக்கு எல்லை வைங்க, உங்க வட்டத்துக்கு தேர்வு வைங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, பெரிய மனிதர்கள், வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் அதிகமா பேச மாட்டாங்க, அவர்கள் அதிகமா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா பேசுறவனுக்கு நாலேஜ் குறையும், கேட்கிறவன். முதலாவது வகை முட்டாள்கள். அறிவு இல்லாதவர்கள் மட்டும் இல்ல, அறிவு இல்லாததை அறியாதவர்கள். இவங்க கிட்ட உண்மை பேசினா புரியாது, மாறாக உங்களை வெறுப்பாங்க. ஒரு பாம்புக்கு பால் கொடுத்தாலும் அது விஷமாகத்தான் மாறும். அதுபோல முட்டாளுக்கு அறிவுரை சொன்னால் அது பகையாகத்தான் மாறும். இவங்க கிட்ட நீங்கள் விவாதம் பண்ணினா நீங்கள் வெல்ல மாட்டீங்க, உங்கள் நேரம் மட்டும் வீணாகும். அதனால் யாராவது லாஜிக் இல்லாமல் பேசினால் சிரிச்சிட்டு நகர்ந்து விடுங்க. அது தோல்வி இல்ல, அது உயர்ந்த புத்திசாலித்தனம். 2. தேன் தடவிய கத்தி போன்ற துரோகியின் இல்லம் வஞ்சகம் கொண்டவன். வீசும் புன்னகை ஒரு வலை. உன் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள் புழுங்கும் பொறாமைக்காரர்களின் வீட்டில் நீ அருந்தும் ஒரு துளி நீர் கூட உன் புத்தியை மழுங்கச் செய்யும். அவர்கள் உன்னை அன்போடு அழைக்கலாம், விருந்து படைக்கலாம். ஆனால் அந்த விருந்தில் விஷம் கலந்திருக்காது, வஞ்சகம் கலந்திருக்கும். வஞ்சகன் வீசும் பாசம் உன்னை மெல்ல மெல்ல அழிக்கும். என் மகனே, பகையை நேருக்கு நேர் சந்திக்கலாம், ஆனால் முதுகில் குத்தும் துரோகியின் வீட்டுப்படியில் மிதிக்காதே. 3வது வகை புறம் பேசுபவர்கள். இவர்கள் ஒரு நெருப்பு மாதிரி, அருகில் இருந்தாலும் சுடும், கையில் எடுத்தாலும் சுடும். இன்று உங்ககிட்ட மற்றவரை பற்றி பேசுறவன் நாளைக்கு மற்றவர்களிடம் உங்களை பற்றி பேசுவான். இஸ்வான், நீங்க சொல்ற ஒரு ரகசியம் 1 மணி நேரத்துல ஊருக்கே தெரியும். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி இல்ல, மாற்றி திரித்து சொல்லப்படும். அதனால் இவங்க கிட்ட மௌனம்தான் பாதுகாப்பு. பேசாதீங்க, இல்லனா விலகிடுங்க. 4வது வகை எப்போதும் புலம்புபவர்கள். இவர்கள் உங்கள் எனர்ஜியை உறிஞ்சி எடுக்கும். வாழ்க்கையில் கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா சிலர் கஷ்டத்திலிருந்து வெளியே வர முயற்சி பண்ண மாட்டாங்க, அதையே வாழ்க்கைய ஆக்கிக்கிறாங்க. நீங்க உதவி பண்ணினாலும் ஆலோசனை கொடுத்தாலும் அவங்க மாற மாட்டாங்க, மாறாக உங்களையும் கீழே இழுத்து விடுவாங்க. அதனால் ஒருமுறை உதவி பண்ணுங்க,
ஆனா தொடர்ந்து அவர்களோட சேர்ந்து இருக்காதீங்க. உங்க எனர்ஜியை காப்பாத்துங்க. 5வது வகை நன்றி கெட்டவர்கள். இவர்கள் உங்களிடம் எல்லாம் வாங்கிக்கிட்டு மறந்துடுவாங்க. நீங்க கஷ்ட நேரத்தில் உதவி பண்ணினாலும் அவர்களுக்கு அது நினைவில் இருக்காது. அதைவிட மோசமா உங்களை கேள்வி கேட்பாங்க. இவங்க கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணினா பயனில்ல. மணலில் எழுதின எழுத்து மாதிரி அவங்க மனசு. அதனால் இவங்க கிட்ட பேசுறத நிறுத்துங்க. உங்க மௌனம்தான் இவர்களுக்கு தண்டனை. 6வது வகை தகுதி இல்லாதவர்கள். உங்க அறிவு, உங்க அனுபவம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குரங்கு கையில் பூமாலை கிடைத்தால் அது கிழிச்சி எறியும். அதுபோல் தகுதி இல்லாதவன் உங்க வேல்யூயை புரிஞ்சுக்க மாட்டான். மாறாக உங்களை கிண்டல் பண்ணுவான். அதனால் அறிவை சரியான மனிதரிடம் மட்டும் பகிருங்க. இல்லையெனில் மௌனம்தான் உங்க பாதுகாப்பு. இப்போ நீங்க இந்த உண்மையை புரிஞ்சிருக்கீங்கன்னா அடுத்த கேள்வி இதுதான். இந்த அறிவை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்த போறீங்க? ஏன்னா தெரிஞ்சதால மாற்றம் வராது, பயன்படுத்தினால்தான் மாற்றம் வரும். நான் சிவன். நான் உங்களுக்கு இன்னொரு ஆழமான ரகசியம் சொல்றேன். மௌனம் என்பது பேசாம இருக்கிறது மட்டும் இல்ல. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு டிசிப்ளின், அது ஒரு பவர். நீங்க மௌனமா இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல உங்க உள்ளே ஒரு மாற்றம் வரும். உங்க கோபம் குறையும், உங்க அவசரம் குறையும், உங்க யோசனை தெளிவாகும். அதுக்கப்புறம் வெளியுலகத்துல மாற்றம் வரும். முன்னாடி உங்களை லைட்டா எடுத்தவர்கள் இப்போ கவனிக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடி உங்களை கேட்காதவர்கள் இப்போ கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மௌனமா இருக்கும் மனிதனை புரிஞ்சிக்க முடியாது. அதனால அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நினைவில் வைங்க, நீங்க அதிகமா பேசுறீங்கன்னா மக்களுக்கு உங்களை ப்ரெடிக்ட் பண்ண ஈஸி ஆகிடும். ஆனா நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்களை புரிஞ்சிக்க முடியாது. அதுவே உங்க ஸ்ட்ரெங்த். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க மௌனமா இருக்கிறதுனால நீங்க பலவீனம்னு யாராவது நினைக்கலாம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிங்கம் மௌனமா இருக்கிறதால அது பலவீனமா ஆகாது. அது எப்போ அட்டாக் பண்ணும்னு யாருக்கும் தெரியாததால அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அதே போல நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா உங்க வார்த்தைகள் ரேர் ஆகும். ரேர் ஆனது எல்லாம் வேல்யூபிள். அதனால நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இம்பாக்ட் உருவாக்கும். இப்போ இருந்து ஒரு புதிய பழக்கம் டெவலப் பண்ணுங்க. யாராவது உங்களை ப்ரொவோக் பண்றாங்களா, உங்களை கோவப்பட வைக்க முயற்சி பண்றாங்களா, உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் மௌனமா இருங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை காப்பாத்தும். ஏன்னா பல பேரின் ஒரு செகண்ட்ல பேசப்பட்ட வார்த்தையால சிதைஞ்சிருக்கு. நீங்க அந்த தவறை செய்யாதீங்க. மற்றொரு ரகசியம், நீங்க மௌனமா இருந்தா நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. அதனால மௌனம் என்பது வெற்றி பெறவர்களின் ஆயுதம். இப்போ ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை எதிரிகள் இல்ல, அவசரமா பேசுற உங்க பழக்கம்தான். அதை மாற்றுங்க, உங்க வாழ்க்கை மாறும். இன்னைக்கு இந்த நிமிஷத்திலேயே ஒரு சபதம் எடுங்க. நான் தேவையில்லாத இடத்தில் பேச மாட்டேன். நான் என் வார்த்தையை வீணாக்க மாட்டேன். நான் என் மௌனத்தை பாதுகாப்பேன். நான் பேசும்போது அது அர்த்தமுள்ள வார்த்தை இருக்கும். நான் மௌனமா இருக்கும்போது அது பலம் இருக்கும். நினைவில் வைங்க, சத்தம் எல்லாராலும் பண்ண முடியும். ஆனா அமைதி, அதை ஸ்ட்ராங்கானவர்களால தான் கையாள முடியும். நீங்க அந்த ஸ்ட்ராங் மனிதன் ஆகணும். நீங்க சாதாரணமா வாழ வரல, உயர்ந்து வாழ வர்றீங்க. அதனால உங்க நாக்கை கட்டுப்படுத்துங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கே அடிமையாகும். நான் சிவன், உங்க உள்ளே இருக்கும் அந்த சக்தியை எழுப்புறவன். மௌனமா இருங்க, ஆனா உள்ள தீயா இருங்க. சரியான நேரம் வந்தா உங்க வார்த்தைகள் உலகத்தையே குலுக்கட்டும். அதுவரைக்கும் அமைதியா வளருங்க.